ஹை ஃப்ரெண்ட்ஸ், தளபதி இன்னைக்கு பிரசாந்த் கிஷோர் அவர்களை மீட் பண்ணி 1 ஹவருக்கு மேல அவரோட ஆலோசனை பண்ணியிருக்காரு. அதாவது பிரசாந்த் கிஷோர் அப்படின்ற நேம் நம்ம மோஸ்ட்லி எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம். அவர் ஒரு பாப்புலரான தேர்தல் வியூக வகுப்பாளர். பிஜேபி டிஎம்கேக்குலாம் எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்டா இருந்திருக்காரு. பட் இனிமேல் நான் எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்டா இருக்க போறது இல்லை அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ஒர்க்கை போயிட்டும் பண்ணாரு. இருந்தாலும் அரசியல் கட்சிகள் பத்தின அவரோட கருத்தை அப்பப்போ தெரிவிச்சுட்டு தான் இருந்தாரு. ஈவன் தளபதி டிவிகே கட்சி அனௌன்ஸ் பண்ணப்ப கூட தளபதி வருகையால் ஏடிஎம்கே டிஎம்கே வாக்குகள் 60 to 65% குறையும் அப்படின்னு மாதிரியும் சொல்லியிருந்தாரு. ஸோ இன்னைக்கு அவரை தான் நீலங்கரை வீட்டில் 1 ஹவருக்கு மேல கூப்பிட்டு ஆலோசனை பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த மீட்டிங்கை ஆதவ் அர்ஜுன் அவர்கள் தான் அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. ஸோ டிவிகேவுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவான சைன். ஏன்னா 2026 எலெக்ஷன்ல தளபதி ஜெயிக்கணும்னா ஸ்ட்ராட்டஜிக்கலா நிறைய பண்ணணும். ஏன்னா இது சினிமா இல்ல, புதுசா ஒரு களத்திற்கு வந்திருக்காரு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதுல அனுபவம் உள்ளவங்களோட இன்புட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறது நல்லது தான். அண்ட் தளபதிக்கு ஆல்ரெடி ஒரு 20% ஓட்டு விழும் அப்படின்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் இருக்கிற ஒரு வருஷத்துல அதை பல மடங்கு இன்க்ரீஸ் பண்ணணும். அதுக்காக யாரோட இன்புட்ஸ் எல்லாம் எடுத்துக்கணுமோ எடுத்துக்கிறது நல்லது தான். அண்ட் ஆதவ் அர்ஜுனா அவர்களுக்கு பொறுப்பு கொடுத்ததும் இதுக்கு தான். பொறுப்பு கிடைச்ச உடனே இமிடியேட்டா அவரோட ஒர்க் அவர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் தளபதி இப்போ ரொம்ப சீரியஸா டிவிக்கேவை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ரொம்ப ஃப்ரீக்வெண்டா பனையூர் ஆஃபீஸ்ல பார்த்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஜனநாயகன் ஷூட்டு பிஸியா போயிட்டு இருக்கும் போதே இந்த அளவுக்கு இன்வால்வ்டா வராருன்னா ஷூட் முடிஞ்சதும் கம்ப்ளீட்டா பனையூர்லேயே ஸ்டே பண்ணாலும் பண்ணிடுவாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், போற போக்க பார்த்தா 2026 எலெக்ஷன்ல அற்புதங்கள் நிகழ்ந்துரும் போல. ஓகே, இந்த மாதிரி தளபதி பார்த்தீங்கன்னா ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.